அதை எடுத்து இயக்கக்கூடிய பேரறிவு உடைய இறைவன் எடுத்து நமக்கு அதை ஊட்டுகின்றார். நாம் செய்யக்கூடிய நல்வினை தீவினைய எதுல பதிவு வச்சிருப்பாரு? புத்திய தத்துவத்துல பதிவு வச்சு அந்தந்த இதை ஓப்பன் பண்ணிட்டு அந்தந்த இது வெளியே வந்துடும். எல்லாருக்கும் எல்லா உயிருக்கும் அதுக்கு தகுந்தவாறு வினைகளை அந்தந்த புத்தி தத்துவத்தை பதிவு வச்சிருவார். இப்ப சரவணன் அப்படின்னு ஒரு ஓப்பன் பண்ணா அந்த ஃபைல் பூரா வந்துடும். இது சிவருமானால செய்ய முடியுமா அப்படின்னா அவரால் செய்ய முடியும். ஏன்னா இப்ப சாதாரண மனிதரை என்ன செய்யறாங்க? டிவியில 200 சேனல் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 1வது சேனல் இருக்கும்போது திடீர்னு 200 வச்சு 200 சேனலுக்கு போயிருது. 50வது சேனலுக்கு கொண்டு வந்து 50வது சேனலுக்கு வந்துருது. எப்படி வருது? இவங்களுக்கு இவ்வளவு ஐடியா இருந்தா சாமி எவ்வளவு ஐடியா இருக்கும். அவரு ஒவ்வொருத்தருடைய இதையும் அந்தந்த புத்தி தத்துவத்துல பதிய வச்சு அடுத்த பிறவில அதை என்ன செய்வாரு? அது வினைக்கு ஈடாக அதை தந்து சும்மா தனு வருமோ, சும்மா பிணி வருமோ, சும்மா வருமோ சுகதுக்கம். எதுவுமே சும்மா வராது. நமக்கு நோய் சும்மா வராது. நமக்கு சும்மா பிணி வருமோ, சும்மா நோய் எதுவுமே வராது. சும்மா எல்லாம் நாம் செய்து வைத்த வினைக்கு தகுந்தவாறு தான் வரும். தனுனா உடம்பு. சும்மா தனு வருமோ, சும்மா உடம்பு வரல. ஒருத்தங்க கருப்பா இருக்காங்க, ஒருத்தங்க சிவப்பா இருக்காங்க, ஒருத்தங்க குட்டையா இருக்காங்க, ஒருத்தங்க நெட்டையா இருக்காங்க. இதெல்லாம் என்ன காரணம்? அவங்க செய்து வைத்த வினை தான் காரணம். அப்ப எல்லாமே எதுவுமே சும்மா வரல. எல்லாம் நாம் செய்து வைத்ததான் நமக்கு வினையாக வருகின்றது. அப்படி வினை செய்திருந்தாலும் முருகப்பெருமானுடைய திருவடியை நாம் வணங்கினால் அது நம்மை ஒன்றும் செய்து விடாது. வினையுடைய தாக்கம் குறைந்து விடும். இப்ப வினைங்கிற ஜடத்தை இறைவன் நீக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. இப்ப நாம் செய்திருந்த வினைகளை அது வினை ஜடம் தான். அதை நீக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அதை ஈஸியா சாமி தன்னுடைய பார்வையினாலே எரிச்சிருவார். ஆனா இந்த வினையை எதுக்காக எடுத்து இறைவன் ஊட்டுகின்றார் என்றால் நாம் பக்குவம் அடைவதற்காக அதை எடுத்து ஊட்டி அந்த வினை பயனை கழிக்கின்றார். ஏகப்பட்ட வினைகள் செஞ்சு வச்சிருக்கோமே, அதெல்லாம் அதை எடுத்து எடுத்து இதை ஊட்ட இது கொஞ்சம் கொஞ்சமா பக்குவம் அடைந்து கொண்டே வரும். இன்ப துன்பம் மாறி 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 வரும்போது இது அந்த துன்பம் வரும்போது பக்குவம் அடையும். இன்ப அந்த அந்த அனுபவிக்கின்ற காலத்திலே இது இன்பம் இது துன்பம் இது ரெண்டுமே நமக்கு பிறவியை உண்டாக்கும். ஆகையினாலே இந்த பிறவியிலிருந்து தப்புவதற்கு ஒரே வழி இன்பம் துன்பம் இரண்டையும் ஒரே போல் பார்க்கும் தன்மை நமக்கு வர வேண்டும். அதான் இருவினை ஒப்புன்னு பேர். நம்ம நல்லது வந்தாலும் கெட்டது வந்தாலும் எல்லாம் இறைவன் தர வந்தது, நம்மளால் ஆகக்கூடிய காரியம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைச்சு இன்பம் வந்தாலும் ரொம்ப ஆடாம, துன்பம் வந்தாலும் ரொம்ப துவண்டு போயிடாம ஒரே சவனோக்கோடு இருந்து அதை அனுபவித்து தீர்த்தால் நமக்கு இருவினை ஒப்பு வந்துடும். இருவினை ஒப்பு வந்துருச்சுன்னா மலை பரிவாகம் ஆகும். மலை பரிவாகம் ஆயிருச்சுன்னா இது சத்தினி பாதமாக மாறும், அருள் உடம்பாக மாறும்.